வங்கதேசத்தை விட்டு வெளியேறியது வேதனை அளிக்கிறது என ஷேக் ஹசீனா உருக்கமாக தெரிவித்துள்ளார். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து அந்த நாட்டு குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பளித்ததற்கு முன்னதாக செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், கடந்த கோடையில் நடந்த நிகழ்வுகள் ஜனநாயகத்தின் துயரமான அழிவு, மாணவர்கள் போராட்டங்களாக தொடங்கியவை, ஜனநாயக விரோத சக்திகளால் தூண்டப்பட்டதாகும் என்று கூறினார். குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு வன்முறை அதிகரிப்பதை தடுப்பதற்கும் டாக்காவை விட்டு வெளியேறுவதே எனது ஒரே வழி என்பது தெளிவாக தெரிந்ததனால் தனது தாயகத்தை விட்டு வெளியேறியதாகவும், எனது தாயகத்தை விட்டு வெளியேறியது வேதனையாக இருந்தது என்றும் தெரிவித்தார். மேலும் திட்டமிட்ட வன்முறை எனது தந்தையின் வரலாற்று சிறப்புமிக்க இல்லத்தை அழித்தது. வங்கதேச வரலாற்றில் இருந்து நமது சுதந்திர போராட்டத்தின் பாரம்பரியத்தை அழிக்கும் ஒரு காட்டு மிராண்டித்தனமான முயற்சி ஆகும். முகமது யூனுஸ் ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து மத சிறுபான்மையினரை குறிவைத்து நடத்தப்பட்ட திட்டமிட்ட வன்முறை அலைகளால் நான் மிகவும் வேதனை அடைந்துள்ளேன் என்றும் அவர் அப்போது கூறினார்.